ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் எப்படி நாங்கள் சரியான வகையில் ஒரு நோட் எஃப்எக்ஸ் அக்கௌண்ட்டோடு க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் நாங்கள் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சொல்லணும், எங்களோட இந்த ஃபுல் கோர்ஸ் ப்ரோக்ராமும் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸ் ப்ரோக்ராம். நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எங்களோட புரோக்கர் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, அவ்வளோ தான் உங்களோட கான்செப்ட். மேக்ஸிமம் 50 USDT ஆச்சு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த எங்களோட ஃபுல் கோர்ஸ் ப்ரோக்ராமும் ஃபுல் ஃப்ரீ. அண்ட் செகண்ட், நாங்கள் தர ப்ரோக்கரில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அனலைசிங் அண்ட் விஐபி சிக்னல்ஸ் ரெண்டுமே தருவோம். அண்ட் அடுத்தது மேக்ஸிமம் 50 USD ஆச்சு நீங்கள் டிபாசிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம். ஓகே ரைட், அப்போ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் சரியான வகையில் ஒரு நோடிஃபிக்ஸ் அக்கௌண்ட்டோடு க்ரியேட் பண்ணுறது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் எப்போதுமே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு லிங்க் கொண்டு அனுப்புவோம். ஓகே, அந்த லிங்க்கை நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ரைட், ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்கள்கிட்ட ஒரு கிளியரான ஒரு ஐடி வேணும். ஓகே, ஐடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணி உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பேங்க் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று நீங்கள் கிளியரான ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட கேலரியில். அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் வந்து ஒர்க் ஆகிற ஒரு ஜிமெயிலாக இருக்க ஓணும். ஓகே ரைட், இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நோட் எஃபெக்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது முதல்ல நான் சொல்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிபாசிட் அண்ட் வித்ட்ரோவல் வந்து பண்ணுறது பைனான்ஸ் மூலமாக. ரைட், ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படி என்று நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் டீச் பண்ணுறேன் இந்த கிளாஸில். அண்ட் நோட் எஃபெக்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணுறது அண்ட் மெட்டா ட்ரேடர் 4 மூலமாக எப்படி நாங்கள் ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறது என்ற கான்செப்டை நாங்கள் இன்றைக்கி செஷனில் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இந்த மெட்டா ட்ரேடர்ன்றது என்ன? ரைட், மெட்டா ட்ரேடர்ன்றது ஸ்டூடெண்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். அப்படி என்ன, இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக எங்களுக்கு ஈஸியாக ட்ரேடில் என்ட்ரிஸ் எடுக்கலாம் அண்ட் ட்ரேட் க்ளோஸ் பண்ணவும் மேலும். எப்படி எங்களுக்கு மெட்டா ட்ரேடர் 4 மூலமாக என்ட்ரி எடுக்கலாம் மேலும் அண்ட் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணவும் மேலும். அப்போ இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் தான் எங்களுக்கு மோஸ்ட் ஈஸியான ஒரு ஆப் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு ட்ரேட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஈஸியாக எங்களுக்கு இந்த மெட்ரா ட்ரேடர் ஃபார்ம் மூலமாக தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக எங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். ரைட், அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் இது சரியான வகையில் ஒரு நோடிஃபிக்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது. ரைட், ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு அனுப்புவேன். எப்படி நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு அனுப்புவேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரைட், ஐ திங்க் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆகிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளியரா? 1 மினிட், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ரைட், ஐ திங்க் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நான் உங்களுக்கு பர்சனலாக ஒன் பை ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு லிங்க் கொண்டு ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேயா ரைட், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு ஒட்டோவா அப்டேட் ஆகும். ரைட், இப்படி அப்டேட் ஆகின பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல கேட்டிருக்கிறாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம். அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டியில் இருக்கும் உங்களோட நேம்ஸ் முகமது அஃப்ரான், முகமது ஷஃப்ரான் இருக்கு. அப்போ நீங்கள் இங்கே கேட்டாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட நேமை டைப் பண்ணணும், முகமது அஃப்ரான். ஓகே, உங்களோட பேரண்ட்ஸ் நேம், அதுக்கப்புறம் உங்களோட சர் நேம். இல்லாட்டி இன்னைக்கு உங்களோட முகமதுன்னு போட்டுட்டு அடுத்தது இங்கே உங்களோட நேமை போடலாம். இல்லாட்டி இன்னைக்கு உங்களோட காமில் சுந்தர்ராஜன் உங்களோட நேம். அப்போ இன்னைக்கு காமில், அடுத்தது கீழே சுந்தர்ராஜன் என்று உங்களுக்கு இங்கே அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலி யூஸ் பண்ணுற ஒரு ஜிமெயில். ஓகே, ஆனால் அந்த ஜிமெயில் ஒர்க் ஆகிற ஜிமெயிலாக இருக்க ஓணும். ரைட், அப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ஜிமெயிலை டைப் பண்ண பிறகு ஓகே, உங்களோட இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஜிமெயிலை டைப் பண்ண பிறகு உங்களோட ஃபோன் நம்பர். ஓகே, இப்போ நீங்கள் ஆக்சுவலி இல்லாட்டி நார்மலி யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரின்றதை
சூஸ் பண்ணணும். ரைட், அப்போ நாங்கள் ஸ்ரீலங்கான்னு சூஸ் பண்ணுறோம். ஓகே, ரைட், ஸ்ரீலங்காவை கிளிக் பண்ண பிறகு அடுத்ததோட ப்ரோமோ கோட் அது அந்த அவசியம் இல்லை. ஓகே, அது அவசியம் இல்லை. இந்த இடத்துல அக்கௌண்ட் டைப் பண்ணுற இடத்துல நீங்கள் MT4 ப்ரோவை கிளிக் பண்ணணும். ஓகே, MT4 ப்ரோ இதில் எல்லாம் ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. கடைசியாக இந்த லெவரேஜ்ன்றது 1 to 1000 போட்டுட்டு ஐ ஹவ் ரீட் கிளையண்ட் அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஓப்பன் த ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ஓப்பன் த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கோ இல்லாட்டி நீங்கள் இதை ஓப்பன் த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஒன்று வரும். ஓகே, இப்படியே லாகின் அண்ட் பாஸ்வேர்டு என்ற கான்செப்ட் ஒன்று வரும். அதுக்கு போகிறோம் அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணணும் நோட் எஃபிக்ஸ். எப்படி உங்களோட இப்போ இருக்கிற க்ரோமில் நீங்கள் நோட் எஃபிக்ஸ் என்று சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே நீங்கள் இல்லாட்டி இதாக இருக்குது செகண்ட் லிங்க் பெஸ்ட் ஃபாரெக்ஸ் அண்ட் சிஎஃப்டி ப்ரோக்கர் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலேயால் பாருங்கள் இருக்குது க்ரீன் கலரில் இதாக இருக்குது. இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு ஓகே, இதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அந்த இடத்துல உங்களோட மெயிலுக்கோ இல்லாட்டி வந்த ஸ்க்ரீனில் காட்டின அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் ஓகே இல்லாட்டி உங்களோட லாகின் பாஸ்வேர்டும் உங்கள் லாகின் நம்பரும் இருக்கும். அந்த லாகின் நம்பர் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, ரைட், வெயிட், இந்த லாகின் நம்பரை பார்த்துக்கோறேன். ரைட், இந்த லாகின் நம்பர் வந்து இது guys. ரைட், அடுத்தது நாங்கள் இந்த இடத்துல பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனை 1 மினிட்டுக்கு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மரோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் என்னோட பாஸ்வேர்டை டைப் பண்ணுறது சுட்டி. ரைட், ஓகே, இப்போ நான் இதை ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரியான உங்களோட லாகின் அக்கௌண்ட் நம்பரையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று காணலாம். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதுக்கு போகிறோம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி பேங்க் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் இதாக இருக்குது இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஓகே, ரைட், எப்படி இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இந்த இடத்துல காணலாம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ரைட், அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்த பிறகு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ண பிறகு உங்களுக்கு இங்கே காணலாம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்டா ஐடென்டிட்டி ஃப்ரண்ட் இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடென்டிட்டி ஃப்ரண்ட் பேஜ் இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணணும் ஐடி அண்ட் டைப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். ஓகே, ஐடென்டி பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும். அது பிறகு மறுவாலும் உங்களோட ஐடென்டிட்டியோட பேக் ஃபோட்டோ ஓகே இல்லாட்டி ஐடென்டிட்டியோட ஐடென்டி பேக் ஃபோட்டோ ஐடின்னு போட்டு அப்டேட் பண்ண பிறகு அடுத்தது நீங்கள் இந்த இடத்துல மறு சூஸ் ஐடென்டிட்டியில் அதுக்கப்புறம் கடைசி ரெண்டாவது கிளிக் பண்ணணும் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ். அந்த ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸில் உங்களோட பேங்க் புக்கோட ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் அப்லோட் பண்ணீங்கடா. சரி, இந்த இடத்துல பேங்க் அண்டு டைப் பண்ணிட்டு ஓகே. அப்போ இவ்வளோ தாங்க நோட் எஃபெக்ட்ஸ் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது நாங்கள் பார்க்கணும் எப்படி நாங்கள் எங்கட ஓகே நாங்கள் எப்படி எங்கட மெட்டா ட்ரேடர் ஃபோ அக்கௌண்ட்டை இதுக்கு நாங்கள் லாக் பண்ணுறது என்ற கான்செப்டை பார்க்கலாம். ரைட், வெயிட், ரைட், ஓகே. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களோட அக்கௌண்ட் இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன செய்யணுமெண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு போய்த்து உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர்லையோ இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் மெட்டாஃபோ அண்டு மெட்டாஃபோனை நீங்கள் சர்ச் பண்ணி இதாக இருக்குது. இந்த மெட்டாஃபோ என்ற ஆப்பை டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனை கொடுக்கணும். ரைட், ஓப்பன் கொடுத்த பிறகு உங்களோட
உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இதை நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேட்பாங்க ஒரு புரோக்கரோட சர்ச் பண்ணுங்க. எங்கட புரோக்கர் இப்போ என்ன, எங்கட புரோக்கர் என்ன இப்போ நோட் எஃப்எக்ஸ் தான் எங்கட புரோக்கர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இங்கே எனக்கு இருக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஃபஸ்ட்டாக அந்த அக்கௌண்ட் நம்பரை கிளிக் பண்ணின பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல காணலாம் உங்களோட ட்ரேடிங் சர்வர் இருக்குது. ஏன்னா இருக்குது இந்த இடத்துல ட்ரேடிங் சர்வர் அந்த ட்ரேடிங் சர்வர் நேமை நீங்கள் பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட் எஃப்எக்ஸ் ரியல் 2 என்று இருக்குது. என்ன தான் இருக்குது நோட் எஃப்எக்ஸ் ரியல் 2 அண்ட் இருக்குது. அப்போ அந்த நோட் எஃப்எக்ஸ் ரியல் 2ன்றதை நீங்கள் என்ன செய்யணும்டா இந்த இடத்துல சர்ச் பண்ணணும். எப்படி நோட் எஃப்எக்ஸ் ரியல் சாரி தான் இருக்குது நோட் எஃப்எக்ஸ் ரியல் 2 என்ற இந்த இடத்துல இருக்குது. ஓகே இந்த இடத்துல நோட் எஃப்எக்ஸ் ரியல் 2 என்ற இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்பாங்க உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்டு என்னான்னு. ரைட் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல இருக்குது லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் தான் இருக்குது. இதுதான் லாகின் எங்களோட நம்பர் தான் இருக்குது. இதுதான் எங்களோட லாகின் நம்பர். ஓகே பாஸ்வேர்டு வந்து தான் இருக்குது இந்த இடத்துல. இதுதான் உங்களோட லாகின் நம்பர். அப்போ இந்த லாகின் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு உங்களுக்கு நீங்கள் விருப்பமான பாஸ்வேர்டு வந்து இந்த சேஞ்சுன்றதை கிளிக் பண்ணி போட்டுக்கோகலாம். அதுக்கப்புறம் அந்த லாகின் இந்த நம்பரையும் நீங்கள் அப்டேட் பண்ண பாஸ்வேர்டையும் எந்த இடத்துல டைப் பண்ணணுமெண்டா இதாக இருக்குது இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஓகே இந்த இடத்துல இப்போ சொல்லுவோமே 18701 இப்போ நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு வந்து அந்த இடத்துல சும்மா சொல்லுவேன் சிவராஜ் 12 என்று போட்டுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் சைன்இன் கொடுத்த பிறகு எப்படி இந்த இடத்துல நீங்கள் சைன்இன் கொடுத்த பிறகு உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒட்டோவா இந்த மெட்டா அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல காட்டும். ஓகே இந்த இடத்துல உங்களுக்கு கீழே பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு காணலாம். ஓகேயா ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க என்றால் ஓகே அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க என்றால் நீங்கள் டிபாசிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள் ஃபண்ட் டிபாசிட் ஓகே ஃபண்ட் டிபாசிட் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஃபண்ட் டிபாசிட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு ஓகே ஃபண்ட் டிபாசிட்ன்றதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இங்கே காணலாம் TRC20 இருக்குது. அப்படி என்ன USDT வந்து நாங்கள் தான் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது USDக்கு. ஓகே ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் 200 இருக்குது. ஓகே ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோவா நீங்கள் இந்த அக்கௌண்ட் மெட்டா ட்ரேடர் அக்கௌண்ட்டு போகும். ரைட். அப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்டா கண்டினியூன்றதை கிளிக் பண்ணணும். அதுக்கு பிறகு இன்றைக்கி அவங்க ஒரு லிங்க் கொண்டு தருவாங்க. இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோ வேணும். ரைட். அது அடுத்தது என்ன செய்யணும்டா பைனான்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நாங்கள் டிபாசிட் அண்ட் விட்ரோல் பண்ணுறது பைனான்ஸ் அக்கௌண்ட் மூலமாக. ரைட். நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பைனான்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண பிறகு ஓகே பைனான்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண பிறகு இதுலேயும் நீங்கள் உங்களோட ஒரு ஓன் அக்கௌண்ட் உண்டு. ஓகே இதில் நீங்கள் உங்களோட ஓன் அக்கௌண்ட் உண்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே ஒரு ஓன் அக்கௌண்ட் உண்டு இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ரைட். நான் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் கைஸ். நீங்கள் ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது உங்களோட நேம்க்குரிய ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று தேவை. ஓகே உங்களோட பேரண்ட்ஸ்ட பேங்க் அக்கௌண்ட்டோ அப்படி யூஸ் பண்ண இல்லாத உங்களோட ஓன் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கணும். ரைட். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்ய வேணும்னு பார்த்தீங்கன்னா லாகின் கொடுக்கணும். இது லாகின். ரைட். இந்த லாகின்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அ பைனான்ஸ் அக்கௌண்ட் ஒன்று கீழே இருக்குது. ஓகே எனக்கு கீழே இருக்குது பாருங்கள் க்ரியேட் அ பைனான்ஸ் அக்கௌண்ட்டுன்னு க்ரியேட் அ பைனான்ஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண பிறகு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இன்றைக்கி ஏதாச்சும் உங்களோட ஒரு மெயில் இல்லாட்டி உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோடு ஒன்று வரும். அந்த கோடை டைப் பண்ண பிறகு உங்களோட நேம் அட்ரஸ் அதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் சரியான வகையில் அதை கொடுத்த பிறகு ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே ரைட். அதுக்கு பிறகு நான் இப்படி உங்களுக்கு அடுத்த கிளாஸஸில் ஓகே நெக்ஸ்ட் கிளாஸஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் எப்படி நாங்கள் பைனான்ஸ் டு நோடெஃபிக்ஸ்க்கு டிபாசிட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். இந்த இடம் வரக்காட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு இனாஃப். அண்ட் கைஸ் இன்னொரு தடவை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கள்ட இந்த ஃபுல் கோர்ஸ் ப்ரோக்ராம் நாங்கள் ஃப்ரீயாக தான் செய்கிறது. நீங்கள் என்ன செய்யணும் மினிமம் இல்லாட்டி மேக்ஸிமம் 50 USDT போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே மினிமம் 50 USDT போட்டு ட்ரேட் பண்ணணும். நாங்கள் VIP சிக்னல்ஸ் அண்ட் அனலைசிஸ் செஷன்ஸ் உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோ இதில் டீச் பண்ணோம். தென் கைஸ் குட் பை.